பட் மக்கள் மத்தியில் திராவிடம் பரப்பதுனால அந்த கட்சி பேர் அந்த திராவிடங்கிற பேரை வச்சுக்கிட்டாங்களே தவிர இந்த திராவிட கழகம் அதுலேருந்து வந்த திமுக அதுக்கும் இந்த அஇஅதிமுகவுக்கும் சம்மந்தம். சாராயம் குடிக்கிறது தப்பு இல்லைம்பாங்க, ஓகே, 3 பொண்டாட்டி வச்சுக்க தப்பு இல்லைம்பாங்க. இந்த மாதிரி கெட்டது எல்லாத்தையுமே நல்லதா, அதுக்கு அது அவர் கவிஞராச்சு. அவர் தான் ஒரு விஜய் நடத்துறது கட்சி கிடையாது, ஒரு கவர்ச்சி அலை. இதில் யாரெல்லாம் இந்த வலையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அப்படி பார்த்தா அப்போ திமுக அடிமை கம்யூனிஸ்ட்டு, திமுக அடிமை காங்கிரஸ், திமுக கொத்து அடிமை திருமாவளவன். நாங்கள் ஆல்ரெடி ஒரு வைகோங்கிற சைக்கோவை பார்த்துட்டோம். பிஜேபியில் இருந்து ஆதரவு வச்சுட்டு இப்போ வாஜ்பாய் இருக்கும்போது பண்ணிட்டோம். அதனால் எவ்வளோ பாதிச்சோன்னு தெரியும். அதுக்கப்புறம் இவர் எங்கெங்கெல்லாம் போய் பிச்சை எடுத்து காசு வாங்கினாருன்னு தெரியும் சைக்கோ. இன்றைக்கி அவர் எவ்வளோ காசு வச்சுருக்காரு, எவ்வளோ சொத்து வச்சுருக்காருன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அரசியல் விமர்சகரான திரு ரமேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சார், தமிழகத்தில் இப்போது 2026 மே மாதத்தில் தேர்தல் நடக்க போகுது. அதுக்கு முன்னால் ஒரு ப்ரிலிமினரியாக பார்த்தா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி முதல்ல பேசுவோம் சார். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி தொடர்ந்து கொலை, கற்பழிப்பு இந்த மாதிரி நடந்துனே இருக்குது. எல்லா கவர்மெண்ட்லையும் நடந்தது. பட் இந்த இதில் ரொம்ப கிரிட்டிக்ஸாக ரொம்ப குற்றம் சொல்கிறாங்க, எதிர்கட்சியினரும் குற்றம் சொல்கிறாங்க சார். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. உலகம் முழுக்க குற்றவாளிகள் இருக்க தான் செய்வாங்க, விஷமத்தை அப்பப்போ நடந்துகிட்டு தான் இருக்கும். இதை கட்டுப்படுத்துறது காவல்துறையும் ஆளும் அரசாங்கம் தான். ஆனால் இங்கே என்ன ஒரு பேத்தட்டிக் அப்படின்னு சொன்னால், திமுக எப்போல்லாம் வருதோ, அதாவது ஆளும் அரசாங்கம் இருக்கும்போது எல்லாமே நீங்கள் சொன்ன அத்தினியுமே சர்வசாதாரணம் நடக்கும். இது இவங்களோட உடந்தையோடையே நடக்கும். இது ஒன்றும் கண்டுக்கவும் மாட்டாங்க. நம்ம பல கேஸ்களை பார்த்துருக்கோம் இங்கே. அது கிட்டத்தட்ட நானும் கிட்டத்தட்ட ஒரு வயதாக தான் இருப்போம். அதனால் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். திமுக வரும்போதெல்லாம் அராஜகத்தை கட்டெடுத்திருப்பாங்க. அவங்க ஆட்சி ஆளணும்னு சொன்னால் தாளே இருந்தாலும், தான் கட்சி ஆளாக இருந்தாலும் சரி, அவங்கள அந்த என்ன நம்ம சொல்லக்கூடாது சில இதில் மீடியாவில், பட் எதை வேணாலும் அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி தான் பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் நஞ்ச விஷயங்களில் பல விஷயங்களை பார்த்துருக்கோம். ஆரம்ப காலத்திலேயே அவங்க செய்த அநியாயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு அழகான அப்போ தான் சுதந்திரம் அடைஞ்சது. அதுக்கப்புறம் பக்தவாசல் இருந்தார், அதுக்கப்புறம் காமராஜர் இருந்தார், கொஞ்சம் ராஜாஜி இருந்தார். அப்போல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த 65 திராவிட கட்சின்னு ஒன்று வந்ததோ, இந்த திராவிட இப்போ அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கட்சி தான். இந்த திமுகலேருந்து அது வந்தது. ஆனால் ஏன் வந்தாங்க? இது பிடிக்காமல் வந்தாங்க. பட் மக்கள் மத்தியில் திராவிடம் பரப்பதுனால அந்த கட்சி பேர் அந்த திராவிடங்கிற பேரை வச்சுக்கிட்டாங்களே தவிர இந்த திராவிட கழகம் அதுலேருந்து வந்த திமுக அதுக்கும் இந்த அஇஅதிமுகவுக்கும் சம்மந்தம் கிடையாது. எது? குணாதிசயங்களில், நடவடிக்கையில், மனிதாபிமானத்தில் திமுகவுக்கும் இந்த திராவிடத்துக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஒரு மனிதநேய கட்சி. நல்ல ஒரு கட்சி. நம்ம பார்த்தோம். நம்ம புரட்சி தலைவர் பண்ணாது, உண்மையிலேயே சினிமாவில் நடிக்கும் போது ஏழைகளுக்கு பண்ணார். அதை நேரில் பண்ணினவர் இவருக்கு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன். இதை திமுகலாம் திமுகட்ட இருக்க பெரிய இதுவே அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேச்சில் கவரப்பாடுவாங்க எல்லாரையுமே. நல்லதெல்லாம் கெட்டது மாதிரி. சாராயம் குடிக்கிறது தப்பு இல்லைம்பாங்க, ஓகே, 3 பொண்டாட்டி வச்சுக்க தப்பு இல்லைம்பாங்க. இந்த மாதிரி கெட்டது எல்லாத்தையுமே நல்லதா, அதுக்கு அது அவர் கவிஞராச்சு. அவர் தான். ஸோ அதை கவிதை நடையிலையும் பாடல்கள் நடையிலையும் திரைப்பட நடனங்களையும் அவர் நல்ல அழகாக அவரை கெட்டது அத்தனையுமே நல்லது தான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு கட்சி திமுக. நல்லதெல்லாம் கெட்டது அப்படிம்பாங்க. இப்போ நம்ம காதல் திருமணமாக அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ காதலுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் உறவு அப்படிங்கிறது தப்பு கிடையாது. நம்ம மீசக்கார ஒருத்தர் இருப்பார், சுபவேம்பி, அவர் சொல்லுவார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மாற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். நமக்கு அவ்வளோ ஆதங்கத்தில் இருக்குது. எப்போல்லாம் இந்த திமுக ஆட்சிகள் வந்ததோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தீக்காவே பார்த்தீங்கன்னா இந்த ஈவேராவை சொல்கிறாங்க இல்லையா, அதுவே நம்ம அண்ணா காமராஜ் முடிஞ்சப்பயே அது அழிஞ்சிருக்க வேண்டியது. தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக வந்ததுனால அதை உதாகரமாக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட கேள்வி என்னன்னா, நான் அதை உங்கள்கிட்ட சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன். ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் திமுக எப்படிப்பட்டது, எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஈவே ராமசாமி தன்னுடைய சுயசரிதை எழுதியிருக்காரா? அதே மாதிரி இப்போ எழுதப்பட்ட ஈவேரா பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது எல்லாமே யார் எழுதுனது? யார் அதை இப்போ புத்தகங்கள் ஆக்குனது? யார் பாடப்புத்தகத்தில் கொண்டு வந்தது? இந்த திமுக தான். இந்த திமுக யார்? திமுகவோட அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்தது. 2 பேரும் சண்டை. ஈவேராவை பற்றி கலைஞர் சொல்லாத வார்த்தைகளே கிடையாது. ஸோ
அவங்க இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, போன பேட்டியில் நான் சொல்லியிருப்பேன் நான், இந்த திமுக வந்து ஒரு குடும்ப சண்டைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி அப்போ வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு சண்டை வந்து பிரிஞ்சது தான் திமுக. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து நினச்சதை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஈவேரா பெரியவர், அவர் தான் பெரியவர், அவர் தான் நிறையா செய்தார், பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தாரு எல்லாம் அப்படின்னு சொன்னார். இதில் வந்து பாரதியார் போயிட்டார். அன்றைக்கி வந்து பல பெண்கள் இருந்தாங்க, பல சாதனைகளை படைத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி எடுத்துங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஈவேராவே இல்லையே, உயிரோடு இருந்தார் தவிர அவர் வந்து பெரிய இதாக இல்லை. ஸோ நம்மளது வந்து பெரிய லெவல் நம்ம இருந்திருக்கோம் ஆல்ரெடி. இவங்க வந்து தான் வந்து பெண்களுக்கு உரிமை கிடச்சிது அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. திமுக பேச்சால் மக்களை கவரக்கூடியவர்கள், அதுதான் உண்மை இல்லை. ஓகே, ரைட் சார். இப்போது இந்த லா அண்ட் ஆர்டர் பற்றி திமுகவுடைய ரூலிங்கை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க சார். இப்போது இந்த எலெக்ஷனில் இருக்க போகிற கூட்டணி, அதாவது அலையன்ஸு, அதாவது இப்போ தற்சமயத்துக்கு இருக்கிறது என்னென்னா திமுகவும் காங்கிரஸும் ஒரு அலையன்ஸில் இருக்காங்க சார். அதே மாதிரி வந்து அஇஅதிமுகவும் பாஜக நடுவில் வந்து ஒரு ஸ்பிளிட் இருந்துச்சு, திருப்பி இணைஞ்சிட்டாங்க, அவங்களுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய அஇஅதிமுக வந்து பிரிஞ்சு போன டிடிவி தினகரன் ஒரு பக்கம், அப்புறமா ஒதுக்கி வைக்கப்பட்ட சசிகலா ஒரு பக்கம், அப்புறமா வந்து செங்கோட்டையன் இப்போ கட்சி மாறிட்டாரு விட்டுலாம், அப்புறமா வந்து நம்ம ஓபிஎஸ் ஒதுக்கப்பட்டிருக்காரு. இப்போ இவங்க இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த அலைன்ஸ் எந்த அளவுக்கு அஇஅதிமுகவும் பாஜகவுடைய அலைன்ஸ் எந்த அளவில் இருக்குது சார்? ஓகே, நம்ம ஒரு தீய கட்சியை பற்றி நிறைய பேசிட்டோம் தேவையில்லாமல். இப்போ நம்ம டாப்பிக்கு வருவோம். இப்போ அதிமுகலேருந்து நம்ம அதுக்குள்ளே 4 முனை இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். யார்? எடப்பாடியார், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா. ஆமாம். இதில் வந்து சசிகலாவையும் தினகரனையும் விட்டுருங்க. சசிகலா எப்படியும் ஆட்சிக்கு வரப்போகிறது, இது எலெக்ஷன் நிற்க போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அவங்க பேக்ரவுண்டில் தான் எல்லாத்தையும் வந்து ஆட்டி படைக்கிறதா இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அது சாதகமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி பொதுமக்கள் மத்தியில் சசிகலாவுக்கெல்லாம் ஒன்றும் எடுப்படாது, அது ஆல்மோஸ்ட் கான். மேபி அவங்ககிட்ட பணபலம் இது இருக்கிறதுனால அதை பண்ணலாம். அடுத்தது நம்ம இவரை வாங்க, டிடிவி தினகரன். அவர் நின்னார், வின் பண்ணார், அரசியல் கட்சின்னு அவர் பேருக்குன்னு வச்சுருக்காரு, அமமுக வச்சுருக்காரு. அதுவுமே வந்து அவருக்கு ஒரே ஒரு தொகுதி, ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் தானே தவிர இப்போ அதுவும் ஆல்மோஸ்ட் கான். ஓகே, நாம் எடுத்துக்கிறது ஓபிஎஸ்சியும் செங்கோட்டையன் பண்ணது பெரிய பிளண்டர் மிஸ்டேக். இவ்வளோ பெரிய 50 வருஷமாக நீங்கள் இருந்தீங்க, புரட்சித் தலைவர்லேருந்து இன்றைக்கி இருந்தீங்க. நீங்கள் ஓகே, நீங்கள் திமுகவில் போய் சேர முடியாது, ஏன்னா அந்த 50 வருஷமாக திட்டு எடுத்தீங்க, அதோட இதெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு நாகரிகம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கீங்களே, விஜய் கட்சியில், உங்களுக்கு அழகா, அவங்களுக்கு நல்ல சாதகமாக அமைஞ்சு போச்சு. இப்போ அந்த ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நமக்கு ஒரு தொகுதி கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் அவங்கள ஆக்கிட்டீங்க. உங்களுக்கு நல்ல அந்த தொகுதியில் எடப்பாடியா இவர் செங்கோட்டையும் நல்ல ஒரு மதிப்பு இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அவர் வந்து எந்த கட்சியில் நின்னாலும் அவர் வின் பண்ணுவாருங்கிற ஒரு நிலைமையில் அங்கே இருக்குது. அவர் அந்த அளவுக்கு செய்திருக்கார். பட் இன்றைக்கி போய் நீங்கள் விஜய் கட்சியில் சேர்ந்ததுங்கிறது அவங்களுக்கு தான் அவமானம், அது ஒன்று. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, திருப்பி அவர் வருவாரான்னா வரமாட்டார். சசிகலா வரமாட்டாங்க, அதிமுக வர முடியாது, செங்கோட்டையன் வர முடியாது. ஓபிஎஸ் மேலே நம்ம என்றைக்குமே வந்து இன்றைக்கும் எடப்பாடியாருக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருந்து அந்த பதவிக்காக தான் 2 பேரும் பண்ணிட்டாங்களே தவிர அவருடைய ஓபிஎஸோட குணங்களோ அவரோட இதுவோ பார்த்து அவருக்கு இன்றைக்கி ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதனால் ஓபிஎஸ் வரத்துக்கான எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட இதில் நம்ம சர்வே பண்ண இது பார்த்ததில்லை. திருப்பி அதிமுகவுக்கு வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்க தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார், அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். ஏன்னா அவர்லாம் வந்து புரட்சி தலைவர் கூட இருந்தவர், அம்மா கூட இருந்தவர், அபிமானிகத்தில் அவர் வந்து நம்பர் 1. அதனால் வந்து திருப்பி இரட்டலை சின்னத்துக்கு வரணும் தான் நினைப்பார். அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு எடப்பாடியார் அதை புரிஞ்சுப்பார். வந்தால் அதிமுகவுக்கு பலம். யார்? ஓபிஎஸ் வந்தால் பலம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது ஏன்னா 3 தடவை சிஎம் வந்திருக்காரு. குறைந்த காலகட்டங்களே இருந்தால் கூட, மாதங்களுக்கு தான் இருந்திருந்தால் கூட, அவர் இருந்த காலத்துலேயும் தமிழகம் நல்லாவே இருந்துச்சு, அவரும் நல்ல இதுதான். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நூக்கன் கார்னர் ஓபிஎஸ்ஸை தெரியும். உங்களுக்கு டிடிவி தினகரன் தெரியுமா? சசிகலாவா வந்து ஒரு நொட்டோரியஸாக தான் தெரியும், ஒரு நல்ல இதாக தான் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்கே போனால் நீங்கள் ஐயோ சசிகலாவா ஐயோ அப்படி தான் இருக்காங்களே தவிர அவங்களும் ஒரு நல்ல பேர்லாம் எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? அம்மாவோட பேரை கெடுத்ததே அவங்க தான் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கிறது. நம்ம சொல்கிற மாதிரிலே பொதுவாக அது இருக்குது. பட் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு தேவை, அவர் திருப்பி வரணும். அவர் இரட்டைக்குள்ளே வர்றது நமக்கு பலம். ஓகே.
இன்னொன்று ஒரு பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுக, பாஜக அதுவும் குறிப்பாக அமித்ஷாவோட கட்டுப்பாட்டில் தான் இயங்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். அதை நீங்கள் எப்படி இது வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சு பொதுமக்கள் மத்தியில் வந்து இப்படி ஒரு பரவலாக ஒரு பேச்சு போகுது சார்? கட்டுப்பாடாக இருக்குது நம்ம ஆசை லேமன்னா நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு கூட்டணின்னா 2 பேர் உட்காந்து பேசுனா அது வந்து உடனே இவருக்கு சாதகமாக இருக்குது அவருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அமித்ஷா அப்படி சொல்கிறாருன்னா அவர் இந்தியா முழுக்க உள்துறை அமைச்சர். அப்படிங்கும்போது நம்ம ஒரு மாநிலத்தை மட்டும் ஆள்றோம். அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆள்றாரு. 29 மாநிலம் 9 டெரிட்டரி ஆள்றாரு. இது உள்துறை அமைச்சராக இருக்கார். அப்போ அவருக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு நாடு இது எல்லாமே தெரியும் இல்லை, ஒவ்வொரு மாநிலம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுவார். இவரு கேட்டுப்பார். அதனால் அவருக்கு அடிமை அப்படிங்கிறது நம்ம ஒன்று அப்படி பார்த்தா அப்போ திமுக அடிமை கம்யூனிஸ்ட்டு, திமுக அடிமை காங்கிரஸ், திமுக கொத்து அடிமை திருமாவளவன். புரியுதுங்களா? இப்படிலாம் இப்போ சொல்லலாமே. ஒரு அரசியல்லாம் பேசக்கூடாது, அநாகரமாக பேசக்கூடாது. ஒரு 2 பேர் கூட்டணி இருக்காங்க அப்படின்னா அது அவங்க வந்து பேச தான் செய்வாங்க. யார் வந்து அப்பர் ஹேண்டில் இருக்காங்கன்னு பார்க்கணும், அனுபவசாலிகளாக இருக்கணும். அங்கே வயசு பெருசு இல்லை, அப்பர் ஹேண்டட் யாருன்னு பார்க்கணும். இந்தியா முழுக்க ஆர்டர் அவருக்கு ஒவ்வொரு மாநிலத்தை பற்றி தெரியும். அவர் பல வெற்றிகளை கொடுத்துருக்காரு அப்டேட்ஸ் பண்ணி. உங்களை மாதிரி இல்லையே. இப்போ காங்கிரஸ்லாம் இருந்ததுன்னா எத்தனை தடவை வந்து உங்களையே கலைச்சிருக்கு திமுகவையே. அதனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. பிஜேபி ஒரு நல்ல கட்சின்னு தான் நம்ம ஏற்றுக்கிறோம். அதுக்கு எடப்பாடிக்கு தெரியும். என்டிஏ அலையன்ஸ் இஸ் வெரி குட் அலையன்ஸ், ரைட் அலையன்ஸ், தேவையான அலையன்ஸ் இன்றைக்கி. ஆமாம், இதில் இன்னும் பல கூட்டணிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு. ரைட் சார். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகள்னால் 2 சார். திமுக, அஇஅதிமுக தான் இவ்வளோ நாளாக வந்து இருக்காங்க. அது காங்கிரஸ்லாம் ஒரு பீரியட் இருந்துச்சு, போனதுக்கப்புறம் திமுக வர ஆரம்பிச்சிச்சு, அஇஅதிமுக இவங்க தான் மாற்றி வந்துகிட்டே இருக்காங்க சார். இப்போது புதுசாக வந்த கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 எலெக்ஷனில் வந்து ஒரு கணிசமான ஓட்டு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு, அதுக்கு மேலே இல்லாமல் சீமான் அவருக்கு தனியாக நின்று வாங்கியிருக்காரு. 8% மேலே வாங்கியிருக்காரு சார். மற்றபடி கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் அலையன்ஸில் தான் இருக்காங்க. திருமாவளவன் உட்பட எல்லாருமே அலையன்ஸில் நம்பி தான் இருக்காங்க. பட் சீமான் வந்து தன்னை நம்பி தனியாக அப்படி தான் வச்சுருக்காங்க அந்த கட்சி. இப்போ புதுசாக வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் விஜய். அவர் வந்து ஒரு வருஷம் ஆச்சு அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அது வந்து ஒரு ரோட் ஷோ மாநாடுலாம் பண்ணால் அதில் அசம்பாவிதம்லாம் நடந்துச்சு. பட் வெறும் ஒரு நடிகராக இருந்து கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிற பிரம்மாண்ட கூட்டம் சேர்த்து, அது தப்பு சொன்னேன். ஆனால் அந்த கூட்டம் ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அந்த கூட்டம் வந்து அதுலேயே அந்த அதிமுகவையோ வீழ்த்துற அளவுக்கு அவங்கக்கிட்ட சக்தி இருக்குமா? நீங்கள் வந்து திமுக அதிமுக பிரதான கட்சி, பல ஆண்டுகளாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்சி, தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க தெரிஞ்ச கட்சி. இது நம்ம இங்கே தான் ஆண்டாலுமே இந்தியா முழுக்க. ஓகே, இப்போ அடுத்தது சீமானை ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு, விஜயை பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக சீமான்ட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போயிடும். சீமானை வந்து அவருடைய பாராட்டக்கூடிய இது என்னன்னா, வெற்றியோ தோல்வியோ தன்மானத்தோட தனியாக தான் நிற்பேன் அப்படிங்கிறார். அதை நம்ம பாராட்டலாம். ஆனால் அவர் ஆட்சிக்கு உகந்தவரா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும், ஆனால் கண்டென்ட்டே இருக்காது. அவர் பேசுகிறதே திருப்பி மாற்றி பேசுவார். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அனைத்து கல்வி, கல்லூரி, பள்ளிகள், மருத்துவமனைகள் எல்லாமே நான் அரசாங்கமாக ஆக்கிடுவேன். அதுமாதிரி 10 ஏக்கருக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா அந்த நிலத்தெல்லாம் பொறுக்கிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான நெல், கோதுமை என்ன கொடுப்போம் அப்படிங்கிறது. இது எங்கேயாவது ஆக்கப்பூர்வமாக இருக்கா? சாத்தியம் கிடையாது. அதுவே புரிஞ்சுக்கிட்டு அடுத்த 1 வருஷம் கழித்து அவரே சொல்ல அந்த மாதிரி சொல்லலை, அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வருவோம். எது தனியார் நிறுவனத்தையும், தனியார் பள்ளிக்கூடங்களையும், தனியார் மருத்துவமனையும் இதுக்கு ஈக்குவலாக அரசாங்கத்தை கொண்டு வருவோம் அப்படின்னாரு. இந்த மாதிரி மாற்றி பேசக்கூடியவர். அவரும் ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லைங்கிறது நம்ம பல மீடியாக்களில் பல கேஸை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதெல்லாம் கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் பல மீடியாக்கள் நான் சொன்னது தான், இப்பயும் உங்கள் மீடியாவுக்கு நான் சொல்கிறேன். நான் அவர் வந்தாருன்னா, ஏன்னா இது வந்து உங்களுக்கு எனக்கு தேவையில்லை, இளைஞருக்கு தேவை. ஒரு சீமான் வந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, வரலாறு படிக்காத இளைஞர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, மொசோலினியை பற்றி படிங்க, ஹிட்லரை பற்றி படிங்க, ரஷ்யாவை ஆண்ட ஸ்டாலினை பற்றி படிங்க, லெனினை பற்றி படிங்க. இவங்க அத்தனை பேரும் எப்படி ஆட்சி நடத்துனாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ கொடூரமான ஆட்சின்னு பாருங்கள். அவங்க வின் பண்ணதுக்கு ஒரே காரணம் பேச்சு, வேறு ஒன்றும். அவங்க வந்து அரசியலில் ரொம்ப காலங்கள் இருந்து அதில் படிப்படியாக வந்தவர்கள் கிடையாது. ஆர்மியில் இருந்தார் ஒருத்தர், உடனே பல தவறுகளை பண்ணிவிட்டு வெளியில் வந்து பல தடைகளை மீறி மேடையில் பேசி
அதை மக்களை கவர்ந்து அதுக்கப்புறம் அரசாங்கத்தாலேயோ ஆர்மியாலேயோ கட்டுப்படுத்த முடியாமல் வந்தவர் தான் ஹிட்லர் ஆகட்டும் முசோலினி ஆகட்டும். சர்வாதிகாரி ஆட்சி. சீமான ஆட்சியும் கிட்டத்தட்ட வரப்போறதில்லை. இது வரைக்கும் 8% இருந்தார். இனிமேல் இப்போ வர இதில் வந்து எப்படி 5 அல்லது 5.5% தான் இருக்கும். எழுதி வச்சுங்க, அதுக்கு மேலே அவர் வரது கிடையாது. இப்போ வந்து அவர் டிக்ளைன், கீழே இறங்கிடுவார், அவ்வளோ. ஏன்னா இளைஞர்லாம் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சீமானை பற்றி நம்ம சொல்லிட்டோம். அவர் ஆட்சிக்கு வரமாட்டார், வந்தால் எப்படி இருக்கணும் நம்ம சொல்லிட்டோம். அதனால் அது அவசியம் பண்ணுறாரு. இப்போ விஜய் எடுத்துக்கிங்க. அது வந்து பேத்தட்டிக்கு, இது வந்து ரொம்ப ஒரு கவலைக்கடன் தான். இப்போ இவருக்கு சீமானுக்கு கூட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி அலை மோதுது. இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து கொண்டு வந்தாங்களான்னா இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது திமுகவோ மற்ற அதிமுகக்கெல்லாம் அம்மாவுக்கெல்லாம் வந்து மக்களை இது ஆதரவு உண்டு. பட் அவங்களும் வளர்ந்துட்டாங்க. அதிமுக நல்லா வளர்ந்து போச்சு. இனிமேல் கூட்டம் வந்தால் தான் நமக்கு ஓட்டு வரும் கிடையாது, நமக்கு ஓட்டு வரும். இவர் வந்து ஒரு கவர்ச்சி. இது கட்சி கிடையாது. விஜய் நடத்துறது விஜய் நடத்துறது கட்சி கிடையாது, ஒரு கவர்ச்சி அலை. இதில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த வலையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் இளைஞர்கள். நம்ம எப்படி வந்து சீமானுக்கு வந்து இளைஞர்கள் அவ்வளோ இருந்ததோ, இப்போ அந்த இளைஞர்கள்லாம் இப்போ வந்து விஜய்கிட்ட போயிட்டாங்க. ஒன்று. இன்னொருத்தவங்க வேறு யார் ஆதரவு இருக்குன்னா சிறுபான்மையினர், கிறிஸ்தவ ஓட்டு முழுக்க அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஓகே. அப்போது இருக்கிற பிரதான கட்சி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது எந்த கட்சி பாதிக்கும் அப்படின்னா அதிமுக பாதிக்காது. அதிமுக கண்டிப்பாக இதனால் சிறுபான்மை ஓட்டு நம்மக்கிட்ட இருந்தது, நம்ம இங்கே இது அதிமுக இருக்க தான் செய்யும். இது நம்ம வந்து அதிமுக பாராட்டணும் கிடையாது, இதுதான் உண்மை. ஏன்னா இது எப்போயுமே சாஃப்ட் கார்னர், என்ன செய்யணுமோ சிறுபான்மையினருக்கு சொன்னதை செய்த கட்சி. எப்படி பிஜேபி செய்தோ சிறுபான்மையினர்களுக்கு, அதே மாதிரி அதிமுக சொன்ன கட்சி. திமுக இதுவரைக்கும் சிறுபான்மையினருக்கு அதை செய்த இதை சொல்லி பொய் சொல்லிட்டு இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சிறுபான்மை ஓட்டு இப்போ விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, அப்படின்னா இது எவ்வளோ சதவீதம் இருக்கும் அப்படின்னா கணிசமான சதவீதம் இருக்க தான் செய்யும். கிட்டத்தட்ட 12% வருது, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சிறுபான்மையோட சதவீதம் என்ன மாநிலத்தில் புதுசாக ஓட்டு போட வந்த இளைஞர்கள், 18 வயசை பூர்த்தியான இளைஞர்கள் எவ்வளோ பேருன்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட அவர் 12. பட் அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது. அதே மாதிரி 3வது கட்சியாக வருவார். அப்புறம் சீமான்ட்டேருந்து போனவங்களும் அங்கே போவாங்க. அதனால் வந்து 3ஆம் இடத்துல இருந்த சீமான் 4ஆவதுக்கு போயிடுவார். புதுசாக வந்தவர் 3வது இடத்துல இருப்பார். இதுதான் எனக்கு நிலைமை. ரைட் சார். இப்போது விஜய் கட்சிக்கு அஇஅதிமுகவில் இருந்த செங்கோட்டையன், மூத்த தலைவர்கள் ஒருவரான செங்கோட்டையன் அங்கே போய் இணைஞ்சிருக்கார். அவர் இணைஞ்சு சில தினங்கள்லேயே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகளில் வந்து தாவி சென்ற நாஞ்சில் சம்பத் அவர்கள் இப்போ வந்து அங்கே இணைஞ்சிருக்காரு. அங்கே அடைக்கலம் அடைஞ்சிருக்காரா இல்லை இணைஞ்சிருக்காரான்றது நீங்களும் சொல்லணும். இப்போ செங்கோட்டையன் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். 50 வருடம் ஒரு கட்சியில் இருந்தார். அவருக்கு அங்கே ஏதோ அவங்களுக்குள்ள நம்ம அதை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித ஒரு சுயமரியாதைன்னு இருக்குது. அது அவருக்கு இழந்ததாக அவர் நினச்சிட்டு அவர் வெளியில் போயிட்டார். பட் நம்ம போன இடம் போனது கூட பெருசு இல்லை. போய் சேர்ந்த இடம் வந்து அது உங்களுக்கு எந்த பலன் இல்லை, கூட அவமரியாதை பண்ணிக்கிறது தான். பட் நீங்கள் போந்து யார்கிட்ட சேர்ந்தீங்களோ அவங்களுக்கு தான் பலன். சரிங்களா? அது ஒன்று. நாஞ்சில் சம்பத்தை பற்றி நம்ம சொல்லணும் தேவையே இல்லை. அவர் போகாத கட்சி ஒன்று பிஜேபி தான். அவர் பிஜேபிக்கு வரவும் வேணாம். ஏன்னா இது ஒரு தூய்மையான கட்சி, நாட்டுக்காக செய்யக்கூடியது, மக்களுக்காக செய்யக்கூடிய கட்சி. அதனால் நீங்கள் வந்து இங்கே அழுக்குப்படுத்திடாதீங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு வைகோங்கிற ஒரு சைக்கோவை பார்த்துட்டோம். பிஜேபியில் இருந்து ஆதரவு வச்சுட்டு இப்போ வாஜ்பாய் இருக்கும்போது பண்ணிட்டுட்டோம். அதனால் எவ்வளோ பாதிச்சும் தெரியும். அதுக்கப்புறம் இவர் எங்கெங்கெல்லாம் போய் பிச்சை எடுத்து காசு வாங்கினாருன்னு தெரியும் சைக்கோ. இன்றைக்கி வந்து அவர் எவ்வளோ காசு வச்சுருக்காரு, எவ்வளோ சொத்து வச்சுருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. பட் அதே சமயத்தில் நம்ம சீமானை எப்படி தன்மானமான மனிதன் அது அப்படின்னு சொன்னார். தோத்தாலும் ஜெயித்தாலும் சேரமணமே. நாஞ்சில் சம்பத்திட்ட இருக்கிறதுன்னா ஊழல்வாதி கிடையாது, சந்தர்ப்பவாதி கிடையாது. நான் சொல்லி காசை வாங்கி வைக்க மாதிரி பண்ணதில் கிடையாது. திருமாவளவன் மாதிரி வந்து நமக்கு ஆட்சிக்கே வரமாட்டோம் நல்லா தெரியும், நம்ம அதனால் காசு சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்க கட்சி கிடையாது. நாஞ்சில் சம்பத் புரியாதவர், அறியாதவர், இன்னொசென்ட்னு சொல்லலாம். பட் நீங்கள் சொல்லி தான் பல பேர் வந்து நான் அதிமுகட்ட இருந்தீங்க,
அதுக்கப்புறம் அது சரியில்லைன்னு சொல்லி திமுகவுக்கு வந்தீங்க. இப்போ திமுக சரியில்லை. இப்போ நேற்று ஒரு இதில் முந்தா நாள் பார்த்த ஒரு நம்ம யூடியூப் சேனலில் அவங்க கேள்வி கேட்குறாங்க. சார் இது வரைக்கும் நீங்கள் திராவிட கட்சி சொன்னீங்க, அண்ணன் ஸ்டாலின் சொன்னீங்க, திமுக தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரே சக்தி வந்து திமுக தான் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்னத்தை சொல்லி அவங்களை விமர்சனம் பண்ண போகிறீங்க, இல்லை திமுகவை விமர்சனமே பண்ணாமல் விஜயை மட்டும் பாராட்டி சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இல்லை நான் திமுகவை விமர்சிப்பேன் அப்படின்னாரு. அதுக்கு அவர் கேட்ட கேள்வி வந்து, நீங்கள் ஒன்றுனா விமர்சிச்சுட்டே இருக்கீங்களே, உங்களை நம்பி பல மக்கள் வந்து இவர் சொல்கிறதா சரின்னு நினச்சாங்களே, இப்போ இப்படியே சொல்லிட்டே போனால் இது வந்து உங்களுக்கு அழகா, உங்கள் வயசுக்கும் உங்களோட இதுக்கும் அழகா அப்படின்னா அவர்கிட்ட பதில் இல்லை. உண்மை தானே? திருப்பி போயிட்டே இருந்தால் இப்போ அடுத்தது என்ன? இனிமேல் கட்சியே இல்லை, கம்யூனிஸ்ட் கரைஞ்சி போச்சு. அது அவங்களே தேடுறாங்க கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ அதனால் வந்து அவருக்கு இதுவே இனிமேல் புகலிடம். இதுக்கப்புறம் அப்படியே அவரோட அஸ்தமம் தான் இனிமேல். அவருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது இதோட அஸ்தமம். அப்படி இறங்கிடும் அப்படின்ட்டு. ஆமாம், அவருக்கு தொகுதியும் கொடுக்க மாட்டாங்க, அவர் எலெக்ஷனில் நிற்க மாட்டார். அதனால் இப்படியே இறங்கி போயிடும். மேபி அங்கே இன்னோவா கொடுத்தாங்க, அதை விட கொஞ்சம் அதிக கார், பெரிய கார் வேணால் கொடுக்கலாம் அவருக்கு. அவ்வளோதான். மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி நேயர்களே.